மண்டே ஈவினிங் வீக் ஸ்டார்ட் ஆனதுமே யாருக்குமே ஒர்க் பண்ணவே தோணாது. அப்படி லேசியாக ஒர்க் பண்ணி தான் இன்றைக்கி நான் லாக் ஆஃப் பண்ணவே 6:30 ஆகிடுச்சு. 6:30க்கு அப்புறம் தான் லேப்டாப்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு இமீடியட்டாக போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். என்னதான் காலையிலே குளிச்சுட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலும் ஈவினிங் ஒரு குட்டி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நமக்கு தேவைப்படும். யூஸ்வலாக ஃபேஸ் வாஷ் இல்லைனா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் கம்பல்சரி யூஸ் பண்ணிடுவேன். அம்மா இல்லைனா நான் 2 பேரில் யாராவது ஒருத்தர் 6 மணிக்கு கரெக்டாக விளக்கு ஏற்றிடுவோம். இன்றைக்கி நான் போகாதனால அம்மா எனக்கு முன்னாடி ஏற்றிட்டாங்க. நான் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் போய் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வந்துட்டேன். வீக்கில் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஒர்க் ப்ரலாங் சிட்டிங்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அண்ட் டிவோஷனல் டைம் நமக்கு கண்டிப்பாக தேவை. எங்களோட சித்தி அப்புறம் தம்பிங்கெல்லாம் ஃபேமிலியோட ராமேஸ்வரம் போயிருந்தாங்க ஒரு சின்ன வேண்டுதலுக்காக. ஸோ அங்கே பார்த்துட்டு நம்ம புது வீட்டுக்காக ஹேங்கிங் டெக்கர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது கூடவே எனக்கு, அம்மாக்கு, தங்கச்சிக்கு 3 பேருக்கும் பேங்கிள்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். மீன்வேல் அம்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ஆனியன் போண்டா குட்டி குட்டியாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. போண்டா ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு கொடுத்துட்டு டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.